நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து நிறைய நல்லா படிக்கிற பசங்க, நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்துருப்போம். டீச்சர்ஸ் எல்லாரும் அவங்கள எப்பவுமே பாராட்டுவாங்க. நல்லா படிக்காத பசங்களை இவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இது படிப்பில் மட்டும் இல்லை. சப்போஸ் ஒரு பொண்ணோ பையனோ நல்லா பாடுறாங்கன்னு தெரிஞ்சா எல்லா ஸ்கூல் ப்ரேயர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவங்களே தான் கூப்பிடுவாங்க. அவங்களோட கொஞ்சம் சுமாராக பாடுற பசங்களுக்கு எந்த அட்டென்ஷனும் இருக்காது, சான்சஸும் இருக்காது. கேட்டால் கூட ஒரு சான்ஸ் தர மாட்டாங்க. நிறைய வீடுகள்லேயும் இது நடக்கும். ஒரு குழந்தை நல்லா படிக்கும், அதுக்கு நல்ல அட்டென்ஷன் கொடுப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க. சுமாராக படிக்கிற அவங்களோட இன்னொரு குழந்தை பக்கத்துலேயே நிற்கும். ஆனால் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே மாட்டாங்க. வேறு எதுலேயாச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா பாராட்டக்கூட மாட்டாங்க. இந்த மாதிரி பிறக்கும்போதே டேலண்டடாக பிறந்திருப்பாங்கன்னு நினச்ச குழந்தைங்க பெருசானப்புறம் பெரிய ஆளாக வருவாங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் 1-2 பேர் தான் அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. கிளாஸில் லாஸ்ட் பெஞ்ச் பசங்க பொண்ணுங்க சடனாக பெரிய ஆள் ஆன மாதிரி இருக்கும். எங்கடா வச்சுருந்தீங்க உங்கள் டேலண்டெல்லாம், ஸ்கூல் படிக்கும்போது தெரியவே இல்லைன்னு கேட்போம். காலேஜில் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுன்னு இருக்கிற பசங்க சடனாக ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறியிருப்பாங்க. ஒரு 2 மார்க் போனதுக்கே ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? டேலண்ட்டாக இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சடனாக அந்த டேலண்ட் பாதியில் போயிடுதா? அதனால தான் நாம் எதிர்பார்த்த நிறைய டேலண்டடான பர்சன்ஸ் பெருசாக சாதிக்கிறது இல்லையா? இல்லை லக்கு வேலை செய்யலையா? எதனால் இந்த மாற்றம் இருக்குதுன்னு எட்வார்டோ ஒரு டெட் டாக்கில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுகிறது தான் இந்த எபிசோட். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு தர ஃபீட்பேக் தான் இந்த மாற்றத்துக்கு காரணம். அந்த ஃபீட்பேக் தான் நம்ம மைண்ட் செட்டை தீர்மானிக்குது. நம்ம மைண்ட் செட் தான் நம்மளோட ஃப்யூச்சரை தீர்மானிக்குது. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் பற்றியெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். மைண்ட் செட்டில் வேறு என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸட் மைண்ட் செட்னு 2 இருக்குது. பேர்லேயே தெரியுது, க்ரோத் மைண்ட் செட்டில் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். ஃபிக்ஸட் மைண்ட் செட்னால் ஒரே இடத்துல தங்கிடுவோன்னு புரியுதில்ல. ஆனால் இந்த 2 மைண்ட் செட்டுக்கும் நம்ம எப்படி போகிறோம்? ஜாஷ் வைட்ஸ்கின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயர். அவர் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டோர்னமெண்ட்ஸ், சாம்பியன்ஷிப்ஸ்லேயும் வின் பண்ணிட்டாரு. இதில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சாச்சு. இனி அடுத்து என்னன்னு ஒரு கேள்வி அவருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணார். அதில் டாய் சீ சுவான்னு ஒன்று இருக்குது. அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுலேயும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சார். செஸ்ஸில் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வின் பண்ணினோமோ அதே மைண்ட் செட்டை இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுலையும் யூஸ் பண்ணலான்னு நினச்சார். அதை கற்றுக்கிறதுக்குள்ளே அவருக்கு நிறைய தோல்விகள் வந்துச்சு. உடம்புல பல இடத்துலையும் அடிபட்டு சரியாகி எப்படியோ ஒரு வழியாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை முடித்தார். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் 2 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸும் ஜெயித்தார். இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு என்னோடய நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் நான் தோத்தது தான்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த தோல்வி என்னை பல மென்டல் பிளாக்ஸ்லேருந்து காப்பாற்றுச்சுன்னு சொன்னார். அதில் முக்கியமான மென்டல் பிளாக் என்னென்னா, நான் ரொம்ப டேலண்டட், மற்ற பிளேயர்ஸை விட நான் கொஞ்சம் ஸ்மார்ட், அதனால பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னெலாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான். நான் பிறந்ததுலேருந்தே செஸ்ஸில் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நினைக்கல. எப்போ அந்த மாதிரி நமக்கு இருக்கிற டேலண்ட்னால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த ஜேர்னியில் நமக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கேரோல் டுவெக் ஸ்டான்ஃபோர்டில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டேலண்ட், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நினச்சா அதுதான் ஃபிக்ஸட் மைண்ட் செட். இல்லை, அந்த டேலண்ட், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சா அது க்ரோத் மைண்ட் செட். ஜாஷ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடிவு பண்ணது இந்த க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறதுனால தான். இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்க கொஞ்சம் பேரை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குதுன்னு நோட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு 2 வருஷம் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தாங்க. என்ன மாதிரி மார்க் வாங்குறாங்க, என்ன மாதிரி ரேங்க் வாங்குறாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்க லைஃப்பில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் க்ரோத் மைண்ட் செட்டோட இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸ் போக போக ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸ் பெருசாக இம்ப்ரூவே ஆகலை. ஏன்னா டேலண்ட், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு க்ரோத் மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாங்க.
அதனால் அவங்களால கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இது எல்லா ஃபீல்ட்லேயுமே பார்க்க முடியும். ஸ்போர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், மியூசிக்னு எல்லாத்துலேயுமே இந்த மைண்ட் செட் ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அது எல்லாமே க்ரோத் மைண்ட் செட் இருக்கும்போது தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மைண்ட் செட் இருக்கும்போது தான் ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணவே தோணும். எனக்கு மேத்ஸ் நல்லா வராது, வரைய தெரியாது, க்ரியேட்டிவிட்டி சுத்தமாக இல்லைன்னு நாமே நினச்சிக்குவோம். ஆனால் டேலண்ட், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பிறக்கும்போதே இருக்கணும் அப்படிங்கிற நம்மளோட பார்வையை கொஞ்சம் மாற்றி மைண்ட் செட்டை மாற்றும்போது நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை. போன எபிசோடில் கூட பிரெயினோட நியூரோபிளாஸ்டிசிட்டியை பற்றி பார்த்தோம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண புது புது நியூரான் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி அது போக போக ஸ்ட்ராங் ஆகி கார்டிக்கல் திக்கனிங் நடக்கும். ஸோ நம்மளால் டேலண்ட்டை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பும்போது அது நடக்கும். நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை அவங்களுக்கு டேலண்ட்டே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருந்த காலம்லாம் இருந்திருக்கு. சார்லஸ் டார்வின், ஐன்ஸ்டைன், மொசாட்னு நிறைய மேதைகளை டேலண்ட் இல்லாதவங்கன்னு தான் இந்த சமூகம் ஃபஸ்ட்டு சொல்லுச்சு. ஆனால் அவங்க எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு குவாலிட்டி நம்மளால் டேலண்ட்டை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு நம்பினது தான். அந்த மைண்ட் செட்டில் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது வேறு லெவலில் அவங்கள கொண்டு போய் விட்டுருச்சு. ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கும் க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கும் திங்கிங்கில் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கிறவங்க க்ரோ ஆக மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட பிரெயின் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில், நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன்னு மற்றவங்க சொல்லும்போது தான் பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆகுது. ஆனால் அதுவே க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்களோட பிரெயின்ஸ் நெக்ஸ்ட் டைம் நாம் எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆக்டிவ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க தர பாராட்டை தான் முக்கியமாக பார்க்குறாங்க. ஆனால் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பண்ண முடியும்னு கற்றுக்கிறது தான் முக்கியமாக பார்க்குறாங்க. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் டேலண்ட்டை ரொம்ப நம்புறதால ஹார்ட் ஒர்க்கை பெருசாக நம்ப மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் எல்லாம் டேலண்ட் இல்லாதவங்களுக்குன்னு நினச்சிக்குவாங்க. பட் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு டேலண்ட் கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும்னு நம்புவாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கிறவங்க புதுசாக ஒன்று முயற்சி பண்ண மாட்டாங்க. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும்போது நிறைய தோல்விகள், தடைகள் இனிஷியலாக வரதானே செய்யும். அதை எப்படி கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. தனக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி விலகிடுவாங்க. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க நாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க டாக்டர் கேரோல். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பசில்ஸை கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. பசில்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, வாவ் நீ சூப்பராக பசில்ஸை முடிச்சிட்ட, உனக்கு இது நேச்சுரலாகவே வரும் போல் இருக்கே அப்படின்னு ஃபிக்ஸட் மைண்ட் செட் கொடுக்குற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, வாவ் நீ சூப்பராக பசில்ஸை முடிச்சிட்ட, நீ நிறைய எஃபர்ட் போட்டிருக்க போல் இருக்குது அப்படின்னு க்ரோத் மைண்ட் செட் கொடுக்குற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இதை சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நெக்ஸ்ட் என்ன பசில் பண்ணலாம், ஈஸியானது பண்ணலாமா இல்லை கஷ்டமானது பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் 90% என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க தானே? எஸ், ஈஸியானது பண்ணலான்னு சொன்னாங்க. க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிற 90% கிட்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி பசில்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கஷ்டமான பசில்ஸை தான் கொடுத்தாங்க. ஒரு கஷ்டமான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு நினச்சாங்க. நினச்ச மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமான பசில்ஸை பண்ண முடியலை. க்ரோத் மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பண்ண முடிஞ்சுது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பசில்ஸோட ஸ்கோர் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஃபிக்ஸட் மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க கம்மியான ஸ்கோரை சொல்ல தயங்கி ஜாஸ்தியான ஸ்கோர் எடுத்திருக்கோன்னு போய் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஸ்கோர் கம்மியானால் என்ன பண்ணணுன்னே தெரியாதனால அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நல்ல ஸ்கோர்னு போய் சொல்லிட்டாங்க. நாம் ஒருத்தங்க நல்லா பண்ணால் அதை பாராட்டுறது நல்லது தானேன்னு நினைப்போம். அதுதானே அவங்க இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நினைப்போம். கரெக்டு தான். ஆனால் நம்ம எதை பாராட்டுறோம் அப்படிங்கிறது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெறும் டேலண்ட்டை மட்டும் பாராட்டினா ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க அதை ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க. ஏன்னா தன்னோட அடையாளமே நம்ம டேலண்ட் தான்னு நினச்சிட்ருப்பாங்க. அது இல்லாத சுச்சுவேஷன்ஸில் கான்ஃபிடென்ஸை தொலைச்சிருவாங்க. இதுவே அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு நாம் பாராட்டும்போது அங்கே சேலஞ்சஸை பார்த்து பயம் இருக்காது, இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி எஃபர்ட் போடலான்னு தான் தோணும். அப்போது ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற்ற முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட
ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதை பார்த்தாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸுக்கும் பொருந்தும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரோலில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அவங்கக்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட க்ரோத்தே இருக்கும். அடல்ட்ஸ் எப்படி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற முடியும்? யார் நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க? நமக்கு நாமே ஃபீட்பேக் கொடுத்துக்க வேண்டியது தான். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்னால பிரெயினில் சேஞ்சஸ் நடக்கும்னு சொன்னேன்ல, அது மாதிரி கான்ஷியஸாக நாம் ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு நேச்சுரலான டேலண்ட் இல்லைன்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லும்போது எனக்கு இது வரவே வராதுன்னு நினைக்காம இப்போ எனக்கு இது வரல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோன்னா க்ரோத் மைண்ட் செட்டுக்கு தயாராகும். என்னங்க, உங்களுக்கு எந்த மைண்ட் செட் இருக்குது? ஃபிக்ஸட் மைண்ட் செட்னால் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடிஞ்சுதா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.